இவ்வளோ ஒரு அருமையான ஒரு பழைய பாடல் எவ்வளோ அர்த்தத்தோடு எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த பாடலை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரீங்க. நாளிலே நாம் ஆராதனை என்பது குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆராதனை அண்மை காலமாக புதிய ஊழியக்காரர்கள், இளைஞர்கள் அநேகர் ஆராதனை வீரர்கள் என்று தங்களை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆராதனை, இப்போ ஆராதனை என்றால் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நல்ல உற்சாகமாக அங்கெங்கும் ஓடி சத்தம் போட்டு ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி, புதிய நாமங்களை சொல்லி, புதிய பாடல்களை பாடி, நல்ல சவுண்டாக மியூசிக் வச்சு ஆண்டவரை துதிப்பது தான் ஆராதனை என்று நினைக்காங்க. அப்படி இல்லை. ஆராதனை என்பது ஆண்டவரை உண்மையான மனதோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு அவரை அன்பு கூறுவது தான் ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. நான் ஒரு ஆங்கில அகராதி, ஒரு டிக்ஷனரி எடுத்து வர்ஷிப் என்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தேன். ட்ரூ வர்ஷிப் ஆஃப் காட் இஸ் when we love him with all our heart, soul, mind and strength அப்படின்னு போட்டிருக்கு. அவரை அன்பு கூறுவது எப்படி அன்பு கூறணுமா? வித் ஆல் அவர் ஹார்ட், நம்முடைய முழு இருதயத்தோடும், வித் ஆல் அவர் சோல், நம்முடைய முழு ஆத்மாவோடும், வித் ஆல் அவர் மைண்ட், நம்முடைய முழு மனதோடும், அண்ட் ஸ்ட்ரெங்க், முழு பலத்தோடும் ஒரு நம்ம அவரை துதிப்பது, அவரை அன்பு கூறுவது தான் ஆராதனை என்று அதில் போடப்பட்டிருக்கு. இதனுடைய விளக்கத்தை நமக்கு உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களில் தெளிவாக வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஏற்கனவே இதை நமக்கு எழுதி வச்சுருக்காங்க. பரிசுத்த ஆவியானவரோட துணையோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதுக்கு அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னால் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அப்போ முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரில் அன்பு கூறுவது தான் என்னது உண்மையான ஆராதனை. அப்போ ஆராதிப்பது என்பது முழுமையாக அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்பது தான் என்னது ஆராதனை. அப்போ ஆராதனை என்பது ஆலயங்களில் நடைபெறுகிற எல்லாமே தான் என்னதான் ஆராதனைகள் தான். அவரை முழு மனதோடு ஒரு ஆலயத்தில் ஆண்டவரே முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்கேன்னு சொல்லி ஒரு ஆலயத்தில் போய் தொழுது கொள்வது தான் என்னது ஆராதனை. அங்கே போகும்போது வேறு சிந்தனைகள் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வேறு சிந்தனைகள் வரக்கூடாது, வேறு டைவர்ஷன்ஸ் வரக்கூடாது. அப்போ முழு மனது, முழு பலன்லாம் இருக்காது. நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சைடில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சு என்ன வந்திருக்கு, மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படி பார்த்துக்கிட்டு அங்கே போதகரை கவனித்தா அது முழு மனசா இல்லை. முழு மனதுன்னா என்ன செய்யணும், செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். வீட்டில் வச்சுட்டு போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆராதனைக்கு போகும்போது என்ன செய்யணும், அநேகமாக ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டணும், அல்லது ஃப்ளைட் மோடில் போட்டலாம், அல்லது வேறு எங்கேயாவது வச்சுட்டு வந்துடலாம். சரி, அப்போ இன்றைக்கு தியானிக்கும்படியாக நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு ஆராதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம், ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். என்ன செய்யணுமா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ரெண்டே காரியம்தான். ஒன்று பரிசுத்தமாக இருக்கணும், இன்னொன்று ஜீவ பலியாக நீங்கள் படைச்சிடணும். ஜீவ பலியாக படைச்சாச்சுன்னா
வேறு ஆப்ஷனே அதில் இல்லை. அவ்வளோதான். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். அதான் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வது. 2வது போட்டிருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இதுதான் உண்மையான ஆராதனைன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நம்ம புத்தியோடு இருக்கமா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். புத்தியுள்ள ஆராதனை. ஒரு மனுஷனுக்கு அநேகமாக எல்லாருக்குமே என்ன இருக்குது? ஆண்டவர் நல்ல அறிவை கொடுத்துருக்கிறார். நுட்பமான அறிவு நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தணும். புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக இன்றைக்கு நினைப்பூட்டப்படுகிறோம். அவரை ஆராதிக்கும்போது எப்படி ஆராதிக்கணுமா? மிகுந்த சந்தோஷமாய் ஆராதிக்கணும். சந்தோஷமாக, மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செலுத்தணும். இது வசனங்களில் போட்டிருக்குன்னு சந்தோஷமாய் அவரை என்ன செய்யணும்? முழு மனதோடு அவரை ஆராதிக்க வேண்டும். முதல்ல 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்புறம் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோடே என்ன செய்யணும்? அவருக்கு ஆராதனை செய்யணும். மகிழ்ச்சியாய் ஆராதனை செய்யணும். இன்றைக்கி அதுதான் அந்த சங்கீதம் வாசித்தோம். மகிழ்ச்சியோடே அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு என்ன செய்யணுமா? ஷவுட் வித் ஜாய். ஆனந்த சத்தம்னு என்ன அர்த்தம்? சந்தோஷத்தில் கூச்சலிடணும். நல்ல சந்தோஷமாக அவரை துதிக்கணும். அவரை துதிக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? நம்மை நாம் கட்டுப்படுத்தக்கூடாது. எப்படி துதிக்கணும்னு தோணுதோ அப்படி சத்தம் போட்டு ஆண்டவரை, அவருடைய நாமங்களை சொல்லி நாம் துதிக்க வேண்டும். அந்த இப்போ 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். சர்ச்சுக்கு போகும்போது எப்படி போகணுன்னு போட்டிருக்கு. அவர் வாசல்களில் என்ன செய்யணும்? உள்ளே நுழையும் போதே மகிழ்ச்சியால் நம்ம உள்ள நிறைஞ்சிருக்கணும், துதியோடு. அப்புறம் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அவரை புகழணும். என்ன செஞ்சிருக்கார் நமக்கு? இம்மட்டும் நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையே. ஆண்டவரே, நம்முடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் அநேகர் எங்களுக்கு எதிரான அம்புகளை எய்தார்கள். நீர் அவற்றிலிருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறீர், ரட்சித்திருக்கிறீர். உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை வணைந்திருக்கிறீர், உருவாக்கி இருக்கிறீர், பயன்படுத்தி கொண்டு வருகிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நல்ல சந்தோஷமாக அவரை துதித்து கொண்டே என்ன செய்யணுமா? அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். எத்தனை ஒரு வசனத்தில் எத்தனை வார்த்தைகள் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ சந்தோஷமாக நாம் என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்க வேண்டும். அந்த 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அவருடைய உண்மை தலைமுறையும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லணும். கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு நண்பர் எங்களுக்கு உண்டு. அவர் யாரை பார்த்தாலும் என்ன செய்வார்? உடனே கர்த்தர் நல்லவர் அப்படிம்பார். கர்த்தர் நல்லவர். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? யாரை பார்த்தாலும் அப்படி சொன்னால் பார்க்கவங்களாம் என்ன நினைப்பாங்க? பைத்தியம்னு நினைப்பாங்க. இந்த ஆளுக்கு என்ன லூஸா, கொஞ்சம் நார்மல் இல்லையோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னாலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லிகிட்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அவர் நல்லா ருசித்து பார்த்துருக்கார். அவருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால் அவர் சொல்கிறார் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சரி, இப்படி நம்ம என்ன செய்யணும்னா அவரை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த ஜனத்தை என்னை துதிப்பதற்கென்றே படைத்திருக்கிறேன். அப்போ அவங்க வேலையை என்ன செய்யணும்? என்னை துதிக்கணும். அப்போ ஆண்டவர் அவன் நம்மளை பார்க்கும்போது என்ன செய்வார்? மகிழ்ச்சி அடைவார், சந்தோஷப்படுவார். நாம் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம் அவரை துதிக்கும்போது. துதிக்காவிட்டால் என்ன நடக்கும் பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இது விவரிக்கப்பட்டிருக்கிறது. பரிசேயர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. அவங்க அந்த காலத்திலே அரசியல்
பிரமுகர்களாக இருந்திருக்காங்க. அவங்க தான் பரிசேயர். அவங்க யூத சமயத்தை பற்றி அதிகமாக அறிந்து வைத்திருந்தாங்க. அதனால் யூத சமய அறிஞர் இயக்கம், அதுதான் அந்த கூட்டத்தை தான் என்ன பேர் வச்சுருக்காங்க, பரிசேயர். அவங்கள என்ன சொல்லிவிடுவாங்கன்னா, நாங்கள் தான் பரிசுத்தமானவர்கள்னு சொல்லிவிடுவாங்க. அந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்துல நடந்தது. 19ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் பாருங்கள். உங்கள் சீசரே அதட்டும். சீசரெல்லாம் ஏன் இப்படி தகுதிக்கு மிஞ்சி நடந்துக்கிட்டாங்க, கொஞ்சம் அவங்கள திட்டுங்க, கொஞ்சம் அவங்கள கண்டித்து வைங்க அப்படி சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார் 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் பாருங்கள், இவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகளை கூப்பிடும் அப்படின்னு சொன்னார். அவங்க பேசத்தான் செய்வாங்க, அவங்க பேசலைன்னா கல்லுகள்லாம் என்ன செய்யும், கூப்பிடும். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும், நம்மெல்லாம் சத்தம் மூடாமல் வாயை மூடிட்டு ஆண்டவரை குறித்து சொல்லாமல், ஆண்டவரை துதிக்காமல், மண்ணு கணக்காக கல் கணக்காக இருந்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார், நீ அப்படி இரு, இந்த மண் கல்லாம் என்ன செய்யும், என்னை துதிக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். 38ஆம் வசனத்தில் அந்த பரிசேயர் குற்றப்படுத்துறதுக்கு என்ன காரணம் பாருங்கள். 38ஆம் வசனம் பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி மிகுந்த சத்தத்தோடே கூச்சலிட்டார். ரொம்ப சத்தம் போட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ரொம்ப மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அதனால தான் அந்த பரிசேயர்களுக்கு என்ன வந்தது, எரிச்சல் வந்துட்டு இவங்களெல்லாம் கொஞ்சம் அதட்டுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்மளும் என்ன செய்யணும், நல்ல சத்தம் போட்டு கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லணும். சரி, இது எல்லா இடத்துலையும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட முறையில் நமக்கு ஜெபத்துக்கென்று ஒரு இடம் இருக்குமா? தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இடம் இருக்குது, அங்கே ஏதாவது இடைஞ்சல் இருக்குமா? இருக்காது. அப்போ அங்கே என்ன செய்யணும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சத்தம் போட்டு அவருடைய நாமங்களை சொல்லி என்ன செய்யலாம், துதிக்கலாம். அப்படி துதிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்னா பலப்படுத்துவார். வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம அப்படி நெஞ்சார ஆண்டவரை புகழ்ந்து துதிக்கும்போது அவர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை திடப்படுத்துவார். சரி, அடுத்தபடியாக சங்கீதங்களின் புத்தகம் 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள். நம்முடைய தேவாலயங்களில் ஆல்டரில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாம் அவர் எப்படி தொழுது கொள்ளணும், பரிசுத்த அலங்காரம். அலங்காரம்னா என்ன, தலைச்சீவி பவுடர் போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு அவருடைய சமூகத்தில் வரும்போது எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். கட்டாயம் என்ன செய்யணும், நாங்கள் பிரசங்கம் பண்ண வரணும்னா என்ன செய்யணும், நான் கட்டாயம் குளிச்சுட்டு தான் வரணும். இது சும்மா புறம்பான காரியங்கள் மாத்திரம் இல்லை, எண்ணங்களிலே என்ன இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், நம்முடைய சிந்தனைகள். அப்போ காலையிலேருந்தே என்ன செய்யணும், நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன்னா காலையிலேருந்தே நான் என்ன சொல்லிகிட்டு இருந்திருக்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும், நிற்க பலனை தாரும், ஏற்ற வார்த்தைகளை ஞானமாய் போதிக்கக்கூடிய வரங்களை தாரும், நான் அல்ல நீரே மகிமைப்படணும் இப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா, ஞாபகம் வரும்போதெல்லாம் அவரை துதித்து கொண்டே இருக்கணும். அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாத ஒரு காலத்தில், சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன ஆலயத்தில் வழக்கமாக பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு போதகர் வரலை. அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் போய் இன்றைக்கி ஜெபத்தை நடத்திடுங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல போய் முழங்கால் படிட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும்போது என்னால் அங்கே என்ன செய்ய முடியல, பேசவே முடியல. ஒரே பயம், நடுக்கம், என்னுடைய வார்த்தைகளே என்ன செய்யலை, வரல. என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ப்ரேயர் பண்ணி என்ன செய்யலை, ஆயத்தப்படலை, அவருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கலை. அதனால் அன்றைக்கி என்ன செய்ய முடியல, என்னால் ஒரு முழுமையாக அந்த ஆராதனையை சரியாக நடத்த முடியல. அன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன், ஒரு இடத்துல போய் நிற்கணும்னா என்ன செய்யணும், தேவ பலன் வேணும். அப்போ பரிசுத்த அலங்காரம்னா அதுதான். அவரோடு என்ன செய்யணும், நம்ம நெருங்கி இருக்கும்போது அந்த அலங்காரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். பரிசுத்த அலங்காரம் அது என்ன, அந்த பரிசுத்த அலங்காரம்
ஒவ்வொரு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் கடவுளுக்கு என்ன செய்யணும்? பிரியமாக இருக்கணும். அதுதான் பரிசுத்த அலங்காரம். நான் ஏற்கனவே சொன்ன காரியங்கள் தான். அப்போ பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் அவரை என்ன செய்யணும்? தொழுதுக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். மற்றவர்களை பற்றிய எரிச்சல்கள், கோபங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சங்கீதம் 55:22 வாசிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். வரும்போது என்ன செய்யணும்? எல்லா பாரங்களையும் அவர் மேலே என்ன செய்யணும்? இறக்கி வச்சிடணும். ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் எனக்கு எதிராக நடந்திருக்கு, என்னென்ன மனிதர்கள் எனக்கு விரோதமாக இருக்காங்க, என்னென்ன காரியங்கள் எனக்கு தடையாக இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இனிமேல் இது ஏன் பிரச்சனை இல்லை, இது உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேலே என்ன செய்யணும்? பாரங்களை இறக்கி வச்சிடணும். பழைய காலத்தில் நடந்து போகிற இடங்களில் அங்கங்கே 2 கல் நட்டி மேலே ஒரு கல் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன பேர்? சுமை தாங்கி கல். பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கும் சில இடங்களில் இருக்கும். பழைய வழிகளில் இன்னும் அந்த கல்லுகள் சில இடங்களில் இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்முடைய சுமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுமை தாங்கி. அதனால தான் அந்த வசனம் போட்டிருக்கு. எப்படி? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அந்த சுமை தாங்கியில் வச்சவங்க என்ன செய்வாங்க? கொஞ்சம் நேரம் கால் ஆறின பிறகு திரும்ப அதை எடுத்து சுமந்து கொண்டு போவாங்க. அப்படி தானே? நம்முடைய சுமை தாங்கி வச்சிட்டோன்னா என்ன செய்ய வேண்டாம்? திரும்ப எடுக்க வேண்டாம், அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுதான் அந்த வசனம் போட்டு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதை நம்ம அனுபவிச்சா தான் அந்த சந்தோஷம் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அடுத்தபடியாக ஆவியோடு தொழுது கொள்ளுதல். 3வதாக யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 4:23. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் விவரிக்கப்பட்டிருக்கு. சமாரியா இந்த நாட்டின் வழியாக ஆண்டவர் ஒரு முறை போனார். அங்கே ஒரு கிணறு இருந்தது. அது முன்னோர்களுடைய கிணறு, யாக்கோபுடைய கிணறு. ஆனால் அருகே உட்கார்ந்துருந்தார். ஒரு பெண் தன்னுடைய குடத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? தண்ணி மொண்டு கொள்ளும்படியாக வந்தாங்க. சீசர்கள்லாம் ஊருக்குள்ளே போய் ஏதாவது சாப்பிட்டது கிடைக்குமான்னு பார்க்க போயிருந்தாங்க. அப்போ அந்த ஸ்திரீக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உரையாடல் நடக்கும். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்காரு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? உடனே, நீர் யூதர், நான் சமாரியா. அப்படி 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு கிடையாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதம் இருக்குது. அதனால் என்கிட்ட போய் தண்ணி கேட்கீங்களேன்னு அந்த அம்மா சொல்லுது. பரவாயில்ல, நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தால் கொடுத்துருப்ப. என்கிட்ட ஒரு தண்ணி இருக்குது, அதை கொடுத்தா உனக்கு என்ன செய்யாது? ஒரு காலம் உனக்கு தாகமே ஏற்படாது. நீ பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறியாமல் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி பேச்சிலே, நீ போய் உன் புருஷனை அழைச்சிட்டு வான்னு சொன்னோடனே அவள் எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஆண்டவர் சொல்லார், ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான், ஏற்கனவே உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ இருக்கவர் உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டோம். இவரை நம்ம பார்த்ததே இல்லை, நம்முடைய காரியங்களெல்லாம் அப்படி சொல்கிறாரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் உணர்ந்து கொள்வாள். குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் என்ன செய்வா? ஒரு மனுஷனை பார்த்தேன், அவர் என்னுடைய காரியங்களெல்லாம் சொன்னார்னு சொல்லி ஊரையே கூப்பிட்டு வந்துடுவாள். ஒரு சுவிசேஷம். அந்த இடத்துல ஒரு சின்ன உரையாடல் ஒரு ஊரையே ஆண்டவருக்கு சாட்சியாக என்ன இது மாற்றுச்சு. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது எப்படி தொழுது கொள்ளணும்? உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கண்ணை மூடி பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும்னு சொல்லி அவரை துதிக்க நம்ம தொடங்கும்போது ஆவியிலே நம்ம என்ன செய்வார்? அவர் நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அப்போ ஆவியோடு பல நினைவுகள் நம்ம நினச்சிக்கிட்டே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி அங்கே பார்க்கும் இங்கே பார்க்கும் கவனத்தை சிதற விட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது உண்மையான தொழுகை அல்ல. அப்போ ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது என்ன செய்யணும்? நம்முடைய கவனம் சிதறாதபடி உண்மையாய் அவருடைய சமூகத்தில் நிற்பது போல் என்ன செய்யணும்? உணர்ந்து நாம் ஜெபிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு ஆராதனை நடக்கும். நீங்கள் இப்போது நேரம் கிடைக்கும்போது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அதிகாரங்களை ஒன்று ஒன்றா செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாசிச்சு பாருங்கள்.
நீண்ட ஆயுசு உள்ளவர் அங்கே வந்து அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார்னு போட்டோம். அப்போ எல்லாரும் அவரை அந்த இடத்துல தொழுது ஆராதிச்சு கொண்டிருப்பாங்க. பல கோடிக்கணக்கான தூதர்கள் கூட்டம், பரிசுத்தவான்களின் சபை இருக்கும், 24 மூப்பர்கள் இருப்பாங்க, ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பார்சல் வீற்றிருப்பார். இது அந்த நிகழ்ச்சி. இப்போ ஆண்டவரை துதிக்கும் போது இந்த அந்த இடத்துல நம்ம நின்று துதிக்க மாதிரி நம்முடைய கண்கள் என்ன செய்யணும், அந்த தேவாதி தேவனை ஆவியிலே என்ன செய்யணும், உணர வேண்டும். இதுதான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். நம்ம வேறு எதே நினச்சிட்டு தொழுது சோத்தரிச்சாலும் அது உண்மையான ஒரு ஆராதனையாக இருக்காது. அதனால் ஆவியோடும் என்ன செய்யணும், உண்மையோடும் நம்ம வந்து தொழுது கொள்ளணும். கடமைக்காகவோ அல்லது யாருக்காகவோ உணர்வு இல்லாமல் என்ன செய்யக்கூடாது. ஆண்டவரை சும்மா இந்த டைமில் நான் ஒர்ஷிப் பண்ணுவேன், 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ உண்மையாகவே உணர்ந்து என்ன செய்யணும், ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது ஆவியினாலும் சரீரத்தினாலும் சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மளை இணைஞ்சிருக்காராம், மீட்டிருக்கிறாராம். அதனால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்போ நாம் நம்முடையவர்கள் அல்ல, ஆண்டவர் நம்மை தம்முடைய இரத்தத்தினால் இருந்திருக்கார், விலை குறையமாக கொடுத்து வாங்கியிருக்கிறார், மீட்டிருக்கிறார். அதனால் நம்முடைய சரீரத்தினாலும் ஆவினாலும் முழுமையாக நிச்சயம் அவரை ஆராதிக்க வேண்டும். 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டார். இந்த வேலைகளெல்லாம் முடித்து அந்த எல்லா பொக்கிஷத்தில் கொண்டாந்து எல்லாத்தையும் மிச்சத்தெல்லாம் வச்சாச்சு. அந்த 2ஆம் வசனத்தில் பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரத்திலேருந்து என்ன செய்யணும், கொண்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர் எல்லாரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே எல்லோரும் வந்து கூடியாச்சு. 3ஆம் வசனம். அப்புறம் 4லேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்த ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். எத்தனை அப்படின்னு அவங்களால் என்ன செய்ய முடியலையா, எண்ண முடியாத எண்ணிக்கைக்கு அடங்காத ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டாங்க. அப்புறம் 12ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் அவங்க எல்லாத்தையும் வரிசையாக நிப்பாட்டி 70 பேர் முறையாக நிப்பாட்டி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு வரிசையாக நின்னாங்க. தன்னுடைய கைகளில் என்ன வச்சுருந்தாங்கன்னா, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து தோத்தரித்து பாடினார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் அப்படி உண்மையாக அவங்க தொழுது கொள்ளும்போது அந்த தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது என்பது நிறைந்தது. அந்த இடம் முழுசும் அப்படி மேகம் மாதிரி ஆண்டவர் இறங்கிட்டார். என்ன சொல்லி துதித்தாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி துதித்தாங்க. 14ஆம் வசனம், அந்த மேகத்தை நிமித்தம் ஆசாரியர்கள் நிற்கவே முடியல, அவ்வளோ கடவுளுடைய பிரசன்னம் நிற்கக்கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பியது. அப்போ உண்மையான ஆராதனை நடக்க இடத்துல ஜனங்களெல்லாம் என்ன செய்வாங்க, நிற்கக்கூடாதபடி அவர்களை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா நிரப்புவார். அப்படி நல்லா உண்மையாக தொழுதுக்கணும், நேர்த்தியான இசைகள் வாசிக்கணும், பாடல்களை பாடி அவரை துதிக்கணும், பாடல்களில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை பொருளை உணர்ந்து என்ன செய்யணும், நம்ம பாடணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். சங்கீதங்களின் புத்தகம் 81ஆம் சங்கீதம் எடுங்க, அதில் ஒன்று போட்டிருக்கு. ரொம்ப இப்படி சொல்லிகிட்டே போனால் அன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். 81ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள், நம்முடைய கர்த்தராகிய தேவனை
எப்படி பாடி? கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாட்டு படிங்கன்னு சொன்னாங்க. நல்ல ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நல்ல நல்ல உயர்ந்த நேர்த்தியான இசை வாசித்து என்ன செய்யணும்? சங்கீதங்களை பாடி ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். இப்படி ரொம்ப நேர்த்தியாக அதில் எழுதப்பட்டு, என்னுடைய ஆங்கிலம் டிரான்ஸ்லேஷன்லாம் படித்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் கம்பீரமாய் பாடி அப்படிங்கிறத ஒரு டிரான்ஸ்லேஷனில் சிங் அலவுட் அப்படின்னு போட்டிருக்கு, இன்னொன்றில் ஷவுட் ஃபார் ஜாயின்னு போட்டிருக்கு. சந்தோஷமாக சத்தம் போடுங்கன்னு அர்த்தம். அதை நல்ல கம்பீரமாக பாடி ஆண்டவரை ஆராதிக்கணும். அப்புறம் மேக் எ ஜாய்ஃபுல் மியூசிக். அதை மியூசிக்கே எப்படி இருக்கணுமா? சந்தோஷமான இசை, இசை நயமாக இருக்கணும், நேர்த்தியாக வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போதே நம்ம உள்ளவெல்லாம் என்ன செய்யும்? மகிழ்ச்சி அடையும். அப்படி சந்தோஷமாக பாடல்களை பாடி அவரை ஆராதிக்கும்போது நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கணும். நேர்த்தியான இசையுடன் தேவாதி தேவனை குறித்து அவருடைய செய்கைகளை விவரித்து சொல்லி அவருடைய மகத்துவங்களை குறித்து ஆர்ப்பரிக்க வேண்டும். நல்லா ஆர்ப்பரிக்கணும்னா சத்தம் போட்டு என்ன செய்யணும்? துதிப்பது. இது அவருக்கு பிரியமான காரியம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் ரோமர் 12:1 நம்ம இறங்கினோம். அதுதான் என்னது? புத்தி உள்ள ஆராதனை. இப்படி அவரை துதிக்கும்போது இந்த ஆராதனை நேர்த்தியாக இருக்கணும், அவருக்கு பிரியமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நம்முடைய உள்ளத்தில் தோணுதெல்லாம் சொல்லி, பிதாவாகிய தேவன் உன்னதங்களிலே அவர் வீட்டு இருக்கிறார். உன்னதம்னா என்னன்னு தெரியுமா? உன்னதம் சும்மா உன்னதங்களிலே ஓசன்னா, அதுக்கு மேலே ஒரு இடமே இல்லை. மோஸ்ட் ஹை, அதுக்கு மேலே ஒரு இடமே இல்லை. அதுதான் உன்னதம். அங்கே தான் அவர் வீட்டு இருக்கிறார். அவருக்கு மேலே ஒருத்தருமே, அதுக்கு மேலே ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அவ்வளோ உயரமான இடத்துல, உயரமும் உன்னதமான இடத்துல வீட்டிற்கக்கூடியவர் நம்முடைய தேவாதி தேவன். அப்படியே அந்த பொருளெல்லாம் உணர்ந்து அவருடைய சமூகத்தில் நம்ம நிற்கக்கூடாதபடி நிற்கிற மாதிரி. என்ன நிற்க முடியுமா? அவர் 1000 சூரியன்களை அணிந்தது போல் இருப்பார். அவரை நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாது. நமக்கு நிற்க தகுதி இருக்குமா? கால்லாம் நேரப்படி நிற்குமா? இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலே நம்மளுக்கு காலில் என்ன செய்யுது? லேசாக நடுங்குது. தேவாதி தேவனுடைய சமூகத்தில் அங்கே 1000 தூதர்கள், கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளால் நிற்க முடியாது. அப்போ கடைசியில் தான் நான் நிற்பேன். அப்படி நான் அப்படி யோசித்து பார்ப்பேன். ஆண்டவரே, என்னால் நிற்க முடியாது, நான் ஒரு வேளை ஓரத்தில் எங்கேயாவது கடைசியில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த இடத்த கற்பனை செஞ்சு பார்ப்பேன். அப்படி என்ன செய்யணுன்னா, நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும். அப்படி இனிமேல் உங்களுடைய ஆராதனை அப்படி என்ன செய்யட்டும்? மாறட்டும். நீங்கள் தொழுது கொள்ளும்போது என்ன செய்யணும்? ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு தென்படுவார், உங்களை பலப்படுத்துவார். உங்களோடு சேர்ந்து அவர் என்ன செய்வார்? தூய ஆவியானவராக இருப்பார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன செய்வார்? கூட இருப்பார். அதெல்லாம் உணர்ந்து நம்ம துதிக்கும்போது அந்த ஆராதனை அர்த்தமுள்ளதாக இருக்கும். நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். ஏற்கனவே உள்ளே வரும்போது என்ன செஞ்சிட்டோம்? நம்ம கர்த்தர் மேலே பாரத்தை இறக்கி வச்சுட்டு தான் வந்திருக்கோம். இப்போ நம்மகிட்ட உண்மை இல்லை. போகும்போது இலகுவான மனதோடு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு என்ன செய்ய முடியும்? இங்கேருந்து கடன் செல்ல முடியும். அதனால் அப்படிப்பட்ட ஆராதனை செய்யணும். அந்த மோசே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா? அப்போ 10 முறை அந்த பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவனை அனுப்பும்போது என்ன சொல்லி விடுவார்? வனாந்தரத்திலே எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லுவார். வனாந்தரத்தில் போய் என்ன செய்யணும்? அந்த ஜனங்கள் 70 பேர் போனாங்க. முதல்ல ஒரே ஒரு மனுஷன்தான் போனான். அவன் பேர் என்ன பேர்? கானானிலிருந்து எகிப்துக்கு போன முதல் மனுஷன் யோசேப்பு. அதுக்கப்புறம் பஞ்சம் வந்த உடனே அவனுடைய சகோதரர்களும் தாய் தாப்பன் எல்லாம் அவங்களுடைய எல்லா பிள்ளைகள்லாம் போனாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 70 பேர். 430 வருஷம் கழித்து எத்தனை பேர் ஆகிட்டாங்க? புருஷர்கள் மொத்தம் 6 லட்சம் பேர் இருந்தாங்க. எத்தனை பேர்?
ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர், அது போக வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள்லாம் இருந்திருப்பாங்க. அவ்வளோ பேரை பெருக்கிட்டாங்க அந்த 70 பேர். அவங்கள தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களை வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்ல சொன்னார். அந்த ஆராதனை அவருக்கு பிரியமானது. ஆராதனை செய்யும்படியாகவே அவர் நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக அவரை தொழுது கொள்வோம், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம். அப்புறம் புத்தியுள்ள ஆராதனை செய்வோம். நம்முடைய என்ன செய்யணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுன்னு சொன்னோம். பரிசுத்தத்தோடும் அப்புறம் முழு மனதோடு அவரை என்ன செய்யணும்? அவரை நம்ம ஆராதிக்கும் போது அவர் நமக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். நம்மோடு அவர் நெருங்கி இருப்பார். நம்மோடு அவர் வாசம் செய்வார். வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். நம்மோடு ரொம்ப நெருங்கி உறவாட விரும்புகிற கர்த்தர், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் நம் பட்சத்தில் இருக்கணும். நான் என்ன செய்யணும்? நான் உண்மையாய் அவரை ஆராதிப்போம். ஆராதனை வீரர்களாய் நாம் மாறுவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மீண்டுமாய் இந்த ஆராதனைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக எங்களை காத்துக்கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆனாலும் அநேக வேளைகளிலே நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தவிக்கிறோம். எங்களுடைய சிந்தையை பிசாசானவன் அநேக வேளைகளிலே கெடுத்து விடுகிறான். கோபம், மூர்க்கம், கசப்பான எண்ணங்கள் இவற்றால் நிரப்பி விடுகிறான். தயவா எங்களை மன்னியும், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொன்ன கர்த்தர், எப்பொழுதும் உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது, உம்மோடு நெருங்கி இருக்கும்போது அவன் எங்களுக்குள் களைகளை விதைக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே எங்களுக்கு பலனில்லை என்று அறிக்கையிடுகிறோம். எங்களை பலப்படுத்தும். உண்மையாய் உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை சேவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். பரிசுத்தமாக எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஜீவ பலிகளாக எங்களை உம்முடைய சமூகத்திலே படைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஜீவபலி, உயிருள்ள ஜீவ பலியாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இதுவே நாங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய உண்மை எங்களை தாங்கட்டும். உம்முடைய உண்மையினால் எங்களை நிரப்பும். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய சத்தியத்தினால் எங்களை நிரப்பும். சத்தியத்தின் ஆவியானவர் எங்களை நீர் அப்பா பூரணமாய் நிரப்பும். பொய்யின் ஆவி எங்களை விட்டு அகற்றி போடும். வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்டபடி பொய்யர் அனைவரும் அக்னியும் கந்தகம் நிறைந்த கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் அதற்கு பாத்திரவான்களாக இராதபடி சுவாமி உம்முடைய சமூகத்திலே உம்முடைய சார்பிலே நிற்க எங்களுக்கு பலன் தாரும். கிருபை செய்யும். கலந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம், ஞாபகஸ்தி, புத்தி கூர்மை தாரும் சுவாமி. வேலைக்காக ஆயத்தப்படுகிறவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தாரும். பிள்ளைகள் கை நிறைய சம்பாதிக்கணும். ஊழியங்களுக்கு என்று தாராளமாய் கொடுக்கத்தக்கதாக நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும். திருமணத்துக்கு என்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை உண்டாக்கும். ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாக்கினவர், திருமண உறவை உண்டாக்கின கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தாரும். ஏற்ற காலங்களிலே திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும். குழந்தை செல்வங்களை தாரும். நம்முடைய கோத்திரத்திலே மலடு இருப்பதில்லை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மகிழ்ச்சியான பிள்ளை தாட்சிகளாக எங்கள் பிள்ளைகளை மாற்றும். கடன் வாங்காதிருப்பாய், நீயோ சகல ஜாதிகளுக்கும் கொடுப்பாய் என்று சொன்ன கர்த்தர் கடன் பாரங்கள் நீங்க உதவி செய்யும். பாவ பழக்க வழக்கிலிருந்து விடுதலை பெற உதவி செய்யும். என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ ஜெபங்கள் சமூகத்தில் வந்து சேரட்டும். நம்முடைய கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டபடி வியாதிகள், பலகீனப்படுத்தும் ஆவியின் கிரிகள் எல்லாம், சாசின் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி
உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வார்த்தையின்படி நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே அவர்களை நீர் அழைத்து வாரும். கிருபையின் பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். எதை செய்தாலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யத்தக்கதாக எங்கள் கரங்களை பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். சகல துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனில் ஆசீர்வதிப்பாராக. God bless you.